ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஜெஸி. டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? கீதா அண்ட் த ஃபயர்ஃப்ளை. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கீதா கார்டனில் நடந்துட்டு இருந்தா. மின்மினி பூச்சியை பார்த்தா வேகமாக ஓடி போய் அந்த மின்மினி பூச்சியை பாட்டிலில் போட்டுட்டா. ஃபர்ஸ்ட் அந்த மின்மினி பூச்சி அந்த பாட்டிலில் இருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுச்சு. ஆனால் அதை ட்ரை பண்ணி டயர்டாகி ஒரு மூலையில் உட்காந்துருச்சு. கீதா ஒன்று நோட் பண்ணா. என்ன மின்மினி பூச்சி லைட் எரிய மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சா. மின்மினி பூச்சி சோகமாகவும் சிக்கி இருக்கிறதையும் கண்டுபிடிச்சா. என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்ச உடனேயே மின்மினி பூச்சி அந்த பாட்டில் இருந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டா. மின்மினி பூச்சி பறந்து அதோட வெளிச்சமும் அழகா இருந்துச்சு. கீதாவும் அதையும் உணர்ந்தா. இதில் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். சுதந்திரம் உங்களில் உள்ள சிறந்ததை வெளிப்படுத்துகிறது. எதையும் யாரிடமும் வற்புறுத்தி பெறாதீர்கள். வற்புறுத்தி பெறுபவை என்றும் நிலைப்பதில்லை. அது அன்பானாலும். ஃப்ரீடம் இஸ் த ஆக்சிஜன் ஆஃப் த சோல். ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் வேர்ட்ஸ் ஆஃப் இன்கம் சேனல். நான் உங்கள் ஜெஸி. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம்.